உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கிற பாடமே இதுதான். இந்த தர்பியா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான். என்ன விட்டா ஜமாத்துல இல்ல, இந்த ஜமாத் விட்டா நான் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த ஜமாத்து புண்ணியமானு சொல்ல வரல, இருக்கிறதுல தேவலை. இந்த ஜமாத்தை விட்டா எனக்கு வேற பாதுகாப்பு. ஏன்? இந்த ஜமாத்துல இருக்கும்போது ஓரளவு கட்டுப்பாடு வருகிறது, நன்மை ஏவப்படுகிறது, தீமை தடுக்கப்படுகிறது, என்னை நான் சரி செய்து கொள்ள முடிகிறது. அவனை அரவணைக்காத இடம் தைரியமாக போவான், தருதலையாக வருவான். கூட்டமைப்பில் இருக்கிறீர்கள், நீங்க எதை செஞ்சாலும் நான் கேட்பேன், நான் எதை செஞ்சாலும் நீங்க கேட்பீங்க. என் பேச்சுல, என் நடவடிக்கையில், நான் போடுற சட்டையில, நான் போடுற பேண்ட்ல, நான் தொழுகையில, நடவடிக்கை எல்லாத்தையும் கேட்பீங்க. உங்க கிளையில, உங்க மாவட்டத்துல எல்லாத்தையும் சரி செய்வீங்க. பக்கபலமாவும் இருப்பீங்க, பாதுகாப்பாவும் இருப்பீங்க, அரணாவும் இருப்பீங்க, அரவணைப்பாவும் இருப்பீங்க, சுட்டியும் காட்டுவீங்க, தட்டியும் கேட்பீங்க, நடவடிக்கை எடுப்பீங்க, பிறகு ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லாமே இது நடக்கும். இப்படியே மௌத்தா போகும்போது இந்த கட்டமைப்போட மௌத்தா போயிருவோம். பல பேர் வந்து துவா செஞ்சு போவீங்க. இதுக்குதான் இந்த ஜமாத். இப்ப யோசிச்சு பாருங்க, ஜமாத்துக்கு நானா அல்லது ஜமாத் எனக்கா? இந்த ஜமாத் எனக்கு.